ஐயோ, நான் அபராதினால தான் இங்கே ஒரு வெடி. டேய் மச்சான், டேய் மச்சான், ரிமோட் ஜேசிபி 2000 தான் வாங்கி தரியா? சும்மாறா. டேய் ஐஸ்வர்யா இங்கே வந்திருக்காடா, எப்படியாவது என்ன காப்பாத்துறா. டேய் அப்ப ஃபேன்சி ஸ்டோர்லயே சும்மாறா. ஐயோ, டேய் ஏதாவது பண்ணி காப்பாத்துறா மாட்டேனா செத்துறானு. உன் எக்ஸாம் நான் ஏன்டா எக்ஸ்ட்ரா ஷீட் வாங்கணும்? இப்போ ஹால் டிக்கெட் உன் கையில தாண்டா இருக்கு, என்ன எப்படியாவது காப்பாத்துறா ப்ளீஸ்ரா. டேய் ப்ளீஸ்டா, சரி, போடா காப்பாத்துறா. டேய் அது அசோக் தானே? ஆமாம் பிரியா, அசோக் தான். என்னை பார்த்தும் ஏன் பார்க்காத மாதிரி போறான்? இல்ல அப்படிலாம் இல்ல. இரு, நானே போய் பேசிட்டு வரேன். ஏய் போகாத, இந்தம்மா போகாத. ஐயோ காக்கா டேய் அசோக், இந்த நாளை எங்க டேய் உன்னதான்டா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? என்னடா யாரோ தெரியாதவங்க மாதிரி பேசுற? உன் பிரியாடா? ஓ ஒரு பிரியாவா மெசேஜ் கூட நீ? பண்ணாம அப்படியே கோஸ் பண்ணிட்ட. சரி அதை விடு. அவங்க தான் உன் ஒய்ஃபா? ஆமா. நம்ம ட்ரூ லவ் பத்தி அவங்க கிட்ட சொன்னியா? நொட்டி இருப்போம். எது ட்ரூலவா? ஏதாச்சும் பேசுடா. யார் நீங்க? யார் நீங்களா? என்னாச்சுடா உனக்கு? சாரி, நிஜமாவே நீங்க யாருன்னு தெரியல. மச்சான் யார் இவங்க? டேய் அது 6 மாசம் முன்னாடி இருந்த ஆக்சிடென்ட்ல அவன் எல்லாத்தையுமே மறந்துட்டான். எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? மச்சான் இப்ப எல்லாம் சரியாயிருச்சுடா, ஒண்ணும் இல்ல. 15 வருஷம் ஃப்ரெண்டு என்னையே மறந்துட்டான். 15 நாள் கேர்ள் ஃப்ரெண்ட். 15 நாள் ஒட்டி இருக்கனா? நான் இப்படி பழசெல்லாம் மறந்துட்டேன்னு டிப்ரெஸ் ஆயிடக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு புது வாழ்க்கை அமைச்சு தந்திருக்காங்க. என் வாழ்க்கை கிடைச்ச என் தேவதை தான் என் ஒய்ஃப். ச்சே, நான் கூட என் அசோக் என்னை ஏமாத்திட்டானோன்னு தப்பா நினைச்சிட்டேன். நம்பிட்டா இனிமே மாட்ட மாட்டேன். ஐயோ, இவங்க தான் உங்க ஒய்ஃபா? ஐயோ ஆ மாட்ட போறான். என்னாச்சு? யார் நீங்க? நான் யாருன்னு தெரிய உங்களுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் அசோக்கே இப்ப என்ன யாருன்னு தெரியாது. ஆனா உங்களுக்கு ஒரு ட்ரூ லவ்வரா ஜிம் ஹஸ்பண்டா கிடைச்சிருக்காரு. பத்திரமா பாத்துக்கோங்க. ஏய் நல்லா கூறடி நீ. உன்ன மாதிரியே எல்லாரும் இருந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். யார் இவங்க? எதுக்கு இப்படி சொல்லிட்டு போறாங்க? அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்மந்தமும் இல்லைம்மா, நானும் திலக்கும் பேசிட்டு இருந்தோம், அதை அவங்க ஒட்டுக்கிட்டாங்க. அது நீ பார் சோப் போட்டு பாத்திரம் கழுவுனா உனக்கு கை வலிக்குமா, இல்ல தூள் சோப் போட்டு பாத்திரம் கழுவுனா கை வலிக்குமான்னு பேசிட்டு இருந்தோம். ஆஹா, கட்டின பொண்டாட்டி மேல எவ்வளவு அக்கறையா இருக்கான்னு பார்த்து பேசிட்டு போறாங்க. இல்ல மச்சான்? ஆமா போலாமா? வாங்க. போலாமா? ஐயோ, இனி எவ்வளவு கண்ட காத்திருக்குன்னு தெரியலையே. இதை வாங்குறதுக்கு தான் ஷாப்பிங்னு சொல்லி கூப்பிட்டு வந்தியா? பில்லு போட்டுருங்கண்ணா. ப்ரோ இதையும் பில்லு போட்டுருங்க ப்ரோ. பையனுக்கு மேக்ஸ் ஹோம்ஒர்க் நோட்டா? ப்ரோ பையனுக்கு மேக்ஸ் நோட் ப்ரோ. டேய், இவன் காலையில இருந்து 10 ரூபாண்ணே. ஜிபே பண்ணுறேன். அதை விட உனக்கு சொன்ன புரியாது.